பங்களாதேஷ்ல அரசு வேலையில இந்துக்களுக்கு இடம் இல்ல அப்படின்னு துக்ளக் பத்திரிகை செய்தி வெளியிட்டதா சிலர் சோசியல் மீடியால பரப்பிட்டு வராங்க. அதுல பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல முஸ்லிம்களை பெரும்பான்மையா கொண்ட நாடு, காவல்துறை, அரசு வேலை இது எதுவா இருந்தாலுமே முஸ்லிம்களுக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்படணும் அப்படின்னு அந்த நாட்டு அமைச்சர் ஜஹாங்கீர் ஹலாம் சௌத்ரி தெரிவித்ததா கூறப்பட்டிருக்கு. இதே செய்தியை தான் ரிபப்ளிக் பாரத், India.com, ABP லைவ் இந்த மாதிரி மீடியாக்களுமே வெளியிட்டிருக்காங்க. இந்த மீடியாக்கெல்லாம் வெளியிட்ட தகவல் உண்மையா அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது இப்படி எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலையுமே பங்களாதேஷ் அரசு வெளியிடல அப்படின்றது நமக்கு தெரிய வந்தது. பங்களாதேஷ் கவர்மெண்டோட தலைமை ஆலோசகரா முகமது யூனுஸ் செயல்பட்டு வராரு. இந்த ஆலோசனை குழுவின் கீழே இயங்கக்கூடிய உண்மை சரிபார்ப்பு பக்கத்துல இந்த செய்தி உண்மையானது கிடையாது அப்படின்னு விளக்கம் அளிச்சிருக்காங்க. அதுல டைம்ஸ் ஆல் கேப்ரல் அப்படின்ற ட்விட்டர் பேஜ்ல வெளியான இந்த செய்தி முற்றிலுமே தவறானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பரவக்கூடிய இந்த தகவல் உண்மையானது கிடையாதுன்றது தெரிய வருது. நீங்க உண்மையை தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.